ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான ராகி பக்கோடா தாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக கடலை மாவில் தான் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ராகி மாவில் பக்கோடா ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி ரெசிப்பியில் சூப்பரான ராகி பக்கோடா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ராகி பக்கோடா ரெசிபி எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம வீடியோக்கும் மறக்காமல் லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். வழக்கம் போல் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ராகி பக்கோடா எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நல்லா கை விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பெரிய வெங்காயம் உதிரி உதிரியாக கிடைக்கும். பெரிய வெங்காயத்தெல்லாம் உதிரி உதிரியாக எடுத்துகிட்டு 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கீரி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ராகி மாவு பெரிய கப்பில் எடுக்காமல் சின்ன கப்பில் 1 கப் வர மாதிரி ராகி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ராகி மாவு வந்து வெங்காயத்தோடு நல்லா கலந்து வர மாதிரி இப்படி நல்லா அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ராகி மாவு வந்து வெங்காயத்தோடு பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா பக்கோடா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி தொளித்து மாவு நல்லா ஈரப்பதம் வர அளவுக்கு மட்டும் பிசைஞ்சால் போதும். நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துடக்கூடாதுங்க. நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி போட்டு நல்லா கை விட்டு நல்லா அமுக்கி பிசைஞ்சு உதிரி உதிரியாக வர மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பக்கோடா போடுறதுக்கு மாவு தயார் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அந்த மாதிரி உதுத்து போட்டுக்கலாம். அதிகமாக போடாமல் வானலில் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக அந்த மாதிரி உதுத்து போட்டுக்கலாம். இப்படி போட்டதுக்கப்புறமா நல்லா எடுத்து விட்டுடலாங்க. ஒரு பக்கம் மட்டும் வேகாமல் எல்லா பக்கமும் வெந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு போட வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. ஆரிய மாவு வந்து சட்டுன்னு நமக்கு வெந்துடும். வெங்காயம்லாம் நல்லா சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவே நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. மாவு வந்து நம்ம அப்படியே போடாமல் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு உதுத்து போடுறப்போ பக்கோடா ரொம்ப ஈஸியாக சூப்பராக வரும். இதை வந்து நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான ராகி பக்கோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் நல்லா ஹெல்த்தி ரெசிப்பியாக சூப்பரான ராகி பக்கோடா ரெசிபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப டைமில் எடுக்காது, குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம்.
இப்போ எல்லா பக்கமும் வேகிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி எடுத்து உதுத்து எடுத்துனோம்னா சூப்பரான ராகி பக்கோடா தயாராகிருங்க. ஹெல்த்தியான ராகி பக்கோடா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.